மயிலாடுதுறையின் தங்கமகன். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். சுந்தரேசன் போலீஸ்காரர். அவர் இவ்வளோ நேர்மையாக ஒரு மனிதரா? அவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு. அவருடைய கார் டிரைவராக இருந்தவர். அவர் இப்போ சென்னையிலேருந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு வேறு ஒரு இடத்துல இருந்து. அவ்வளவு சிறப்பான மனிதர் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப 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 பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்படி கூட போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமெல்லாம் சினிமாவில் தான் போலீஸ்காரங்களை நல்லவங்களாக பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நிலைமை. நீதிமன்றமே இன்றைக்கி காவல்துறை கையில் தான் நாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த நேர்மைக்கு கிடைக்கிற பரிசு நேர்மை, தர்மம், கருணை எல்லாமே உலகத்தில் கஷ்டம் மட்டும்தாங்கப்படுது. அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த நேர்மை மட்டும்தான் அவர் அவ்வளோ ஹரிச்சந்திர மகாராஜா மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளையில் வெட்டியாக வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தால் வெட்டியாக வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் சுடுகாட்டில் விடாமல் இருந்தால் சரி. அந்த அளவுக்கு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் நேர்மையாக இருக்கிற போலீஸ்காரங்க, சின்ன சின்ன வயசு போலீஸ்காரங்களாம் கூட அவரை பார்த்து பயந்துக்கிட்டு மேலதிகாரிங்கிட்ட ஏன் டார்ச்சரு, நம்ம அனுசரித்தே போயிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அவரை பார்த்து வாழ்கிறதா, அவரை பார்த்து மாறுறதாங்கிறதே தெரியல. அவ்வளோ கஷ்டமும் அவர் படுறாரு. இவ்வளோ கஷ்டம் நமக்கேன்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. அதுவும் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது.